ட்ரம்ப் எடுத்த முக்கிய முடிவு, திடீரென மனம் மாறிய ட்ரம்ப் என அண்மை நாட்களில் தலைப்புச் செய்திகளில் பளிச்சிடுகின்றன. அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபரின் அதிரடி முடிவுகள் சர்வதேச அரங்கில் பரபரப்பை கிளப்புகின்றன. அந்த வகையில் இப்போது அவர் எடுத்திருக்கும் முடிவும் பேசுபொருளாகியுள்ளது. அது என்ன? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா தென்கொரியா இடையே கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆண்டுதோறும் நடைபெறும் உல்சி ஃப்ரீடம் ஷீல்ட் பயிற்சிகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுடனான தனது நல்லுறவு மற்றும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் தென்கொரியா போதிய உதவி செய்யாதது ஆகியவற்றை இதற்கான காரணங்களாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிம் ஜாங் உன்னுடனான என் நல்லுறவை கருத்தில் கொண்டு தென்கொரியாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளில் அமெரிக்கா தொடர்ந்து பங்கேற்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. இந்த பயிற்சிகள் அதிக செலவுடையவை மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு நட்பாகவும் மரியாதையாகவும் இருக்கும் ஒரு நாட்டுக்கு தவறான விரோதமான சமிக்கையை அனுப்புகின்றன என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய கூட்டாளிகளாக உள்ளன. வடகொரியாவின் அணு ஆயுதங்கள் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திறன்களுக்கு எதிராக இரு நாடுகளும் தொடர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு நடைபெறவிருந்த பயிற்சியில் சுமார் 18,000 தென்கொரிய வீரர்கள் பங்கேற்க திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ட்ரம்பின் அறிவிப்புக்கு மத்தியிலும் பயிற்சிகள் திட்டமிட்டபடி திங்கட்கிழமை தொடங்கியதாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் பயிற்சிகள் எந்த அளவுக்கு குறைக்கப்படும் என்பது தெளிவாகவில்லை. இதனிடையே ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கையில் இணைவது குறித்து தென்கொரியாவிடம் கேட்டபோது அந்நாடு மறுத்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தென்கொரியா கூறியுள்ளது. வடகொரியா நீண்ட காலமாக அமெரிக்கா தென்கொரியா கூட்டு ராணுவ பயிற்சிகளை கடுமையாக எதிர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.